எங்கேயோ பார்த்த மயக்கம் எப்போதும் வாழவில்லை எனக்கும். நாசிஸ்து எந்தன் வாழ்க்கையோரம் வருவது என்ன மாயம் மாயம். இதுகளை பார்த்த இன்பம் போதும் வாழ்க்கையை வெறுத்து ஓட தோன்றும். அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த நார்சிசிஸ்ட் பற்றியான நிறைய விதமான விஷயங்கள். இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்கு. இந்த அவேர்னஸாக இன்றைக்கி நம்ம நார்சிசிஸ்ட் த்ரெட்ஸ், நார்சிஸ்ட் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை மிரட்டுவாங்க, உண்மையிலேயே சில விஷயங்களை நம்ம பயப்பட வேண்டியது இருக்குது, எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கன்சர்னுக்கு எடுத்துக்கணும், எந்தெந்த மாதிரி விஷயங்களை அப்படியே தட்டி விட்டுறணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருமா? சார் ஆகட்டும். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. இந்த நார்சிசிஸ்டுடைய மிரட்டல்கள் அப்படிங்கிறது என்னென்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் இல்லையா? இந்த த்ரெட்டுங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன். எப்பயுமே இந்த மிரட்டல் அப்படிங்கிறது அப்படியே ஏதோ ஒரு தடவை வரும், அப்படியே வந்து மறைஞ்சு போயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஹிடனாக இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே சில விஷயங்கள் எப்பயாவது ஒரு தடவை வரும், சில விஷயங்கள் அடிக்கடி இந்த த்ரெட் அப்படிங்கிறது வரும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முதல்ல த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் த்ரெட். யூ ஆர் ஈஸிலி ரீப்ளேசபிள் அப்படின்னு நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சு அது மூலமாக இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுறது. அப்படின்னா என்ன? உன்னை ஈஸியாக இந்த மேரேஜ் லைஃப்லேருந்து நான் உன்னை துரத்திடுவேன், நீ எனக்கு தேவையே கிடையாது, நீ ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் பூமியில் எதுக்கு வாழ்கிற, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அவ்வளோதான். உனக்கும் இந்த லைஃபுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் தெரியாமல் வந்து உன்னை நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன், தெரிஞ்சிருந்தா நான் முதலே பண்ணியிருக்க மாட்டேன். சரி என்ன சொல்லு, ஒரு வாரத்தில் வடிவேல் சொல்லுவாங்க இல்லை என்னதான்டா சொல்லிட்டு காரணம் முதலையாவது காரணம் சொல்லிட்டு அடிப்பாங்க. இப்போ என்னதான் காரணம் கூட சொல்லாமல் அடிக்கிறாங்களேங்கிற மாதிரி இந்த நார்சிஸ்டுகள் என்றைக்குமே ஒரு பெரிய ஒரு காரணம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வேல்யூபிளாகவும் இருக்காது, சில நேரம் காரணமும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏன் வந்து நம்மக்கிட்ட டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, ஏன் நம்மளை விட்டு அவங்க விலகி போகிறாங்க, ஏன் வந்து பல நேரங்களில் வந்து நம்மளை திட்டுறாங்க, சம்மந்தமே சம்மந்தமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஏன் அவங்க கோவப்படுறாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அதே விஷயத்த வந்து திருப்பி வந்து அதுக்கே திட்டு விழுவும். சில நேரங்கள் அது வந்து ஹைப்பர் ஆகி பல விதமான பிரச்சனைகளுக்கு வந்து போகும் இல்லையா? அவங்க சொல்கிறதுங்கிறதே அப்படிதான். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான காரணமும் இல்லாமல் நம்மளை ஒமிட் பண்ணி கிட்டத்தட்ட டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு, அப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்து நம்ம வந்து ஈஸிலி ரீப்ளேசபிள் அப்படின்னு வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து அதை பதிய வைப்பாங்க. அப்படின்னா நம்ம இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக, நாம் இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக பலவிதமான தியாகத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டை, நம்மளுடைய பிரெயினை அந்த அளவுக்கு அவங்க டியூன் பண்ணுவாங்க. ரைட்டா? வேற என்ன த்ரெட்? ரெப்புடேஷன் த்ரெட். நம்ம ஏதோ நம்மளோட சத்துக்கு நம்மளோட அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம்னா, சில ஊரில் வந்து கொஞ்சம் நல்ல பேர் வாங்கி வச்சுருப்போம். அந்த நல்ல பேர் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்கும். இது எல்லா நார்சிஸ்ட்டுக்கும் பொருந்தாது. ஒரு ஆஃப் ஆஃப் நார்சிசிஸ்ட் வந்து நம்மளுடைய நல்ல பேரை இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எவ்வளோ சூப்பரான ஒரு ஆள் தெரியுமா, அப்படிலாம் வந்து சில நார்சிசிஸ்ட் வந்து ஒரு 50% ஆஃப் நார்சிசிஸ்ட் வந்து நம்மளை பற்றி பயங்கரமாக வெளியில் புகழ்ந்து தள்ளுவாங்க. அவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற அளவு புகழ்ந்து தள்ளுவாங்க. ஏன்? நாளைக்கு நீங்கள் போய் ஏதாவது அவங்கள பற்றி ஏதாவது ஒரு குறை சொன்னால் அந்த ரிலேட்டிவ் வந்து உங்ககிட்ட கேட்கணும், நான் அவங்க உங்களை பற்றி இவ்வளோ நல்லது சொல்கிறாங்க, நீங்கள் என்னன்னா அவங்கள பற்றி குறை சொல்கிறீங்களே, அப்போ உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி மாற்றி நினைக்கணுங்கிறதுக்காக ஒரு 50% ஆஃப் நார்சிசிஸ்ட் உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க. மிச்சம் இருக்க 50% ஆஃப் நார்சிசிஸ்ட் உங்களை வந்து பலவிதமான ஒரு ஒரு ஐடியல் இமேஜில் வந்து அவங்கள வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலான ஆள், நீங்கள் வந்து அவங்களோட வீட்டுக்கு எதையுமே நீங்கள் செய்ய விட மாட்டீங்க, எங்கேயுமே வெளியில் போக விட மாட்டீங்க, ஃபுல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க, அவங்கள பயங்கரமான ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை வச்சு நம்மளுடைய ரெப்புடேஷனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அவங்க என்றைக்குமே தயாராக இருப்பாங்க. ஈவன் அதை வச்சும் நமக்கு ஒரு மிரட்டல் கொடுப்பாங்க.
நான் உன்னை பற்றி இப்படி சொல்கிறேன் பாரு, அப்படி சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்காரு. நம்ம அந்த ஒரு இன்டென்ஷனில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஈவன் பல விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் பண்ணதை அவங்களா வந்து அதை ஒரு கிரியேட் பண்ணி நான் வந்து இதை வெளியில் சொல்ல போகிறேன் பாரு, சொன்னால் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா, உன்னுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ட்டு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை கோர்த்து ஒரு அப்படியே ஒரு தப்பான ஒரு இமேஜ் நம்ம மேலே கிரியேட் பண்ணுறதுக்கு, அதுவும் நம்ம அந்த இமேஜை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இமேஜை நம்ம மேலே வந்து போட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்னு மிரட்டல் விடுவாங்க. சில நேரம் அதை செய்யவும் செய்வாங்க. அதை ஒரு தடவை செஞ்சு கூட பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அண்ட் த ஃபினான்ஷியல் த்ரெட். வழக்கம் போல் ஃபினான்ஷியல் ஓரியன்டாக எப்பயுமே ஒரு நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய ஃபினான்ஷியல் விஷயத்தை மட்டும் எந்த நார்சிசிஸ்ட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஃபினான்ஸுங்கிறது தான் ஒரு பவர். அந்த பவரை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பவர்லெஸ் ஆகிடுவோங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களை மாதிரி விக்டிம் வந்து ஸ்ட்ராங் ஆகி எப்போ வேணாலும் அத்துட்டு ஓடிடுவீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை வந்து பயங்கரமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவங்க சம்பாதிச்சாலும் சரி. விச் மீன்ஸ் நீங்கள் சம்பாதிச்சாலும் அவங்க சம்பாதிச்சாலும் ஃபினான்ஷியல் மேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பயங்கரமாக டைட்டன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு கார் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் பணக்கார வீட்டில் ஒரு ஏழை மாதிரி தான் நீங்கள் வாழ முடியும். உங்களுக்காக எதையுமே உங்களால் செஞ்சுக்க முடியாது. இது பேசிக்காக ஆல்ரெடி இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம இதில் வந்து எதையுமே வாங்கி கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கிற அதே நேரத்தில் சரி போனால் போயிட்டு போது ஏதோ அவங்க வந்து அப்படியே பரிதாபப்பட்டு என்ன நமக்கு வந்து அப்படியே போடுற மாதிரி வந்து மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதே கணக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கொடுக்கறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்ட ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக சில்ட்ரனுடைய ஃபீஸ் வரும்போது அதை அப்படியே டிலே பண்ணுவாங்க. உங்களை அப்படியே ஃபினான்ஷியல் ஓரியன்டாக அப்படியே வந்து ஒரு இன்செக்யூரிட்டியில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சால் தான் அவங்களுக்கு அப்போ தான் வந்து என்ன நடக்கும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செய்யும் போது தான் நமக்கு தேவையான விஷயங்கள் சிலது நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சைக்கலாஜிக்கலாக பார்த்தா அவங்கள நீங்கள் எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூராக வச்சுருப்பாங்க. இன்னும் ஃபினான்ஷியலாக வந்து நான் உன்னை ஜீரோ ஆக்குறேன் பாரு, நான் எதையுமே கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ பாரு, என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு பகிரங்கமாக மிரட்டல் கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பாங்க. சில பேர்லாம் டைரெக்டாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் இன்டைரக்டாக அந்த விஷயங்களை பண்ணுவாங்க. சில நார்சிசிஸ்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, இன்டைரக்டாக பண்ணுவாங்க. ஒரு கவர்ட் நார்சிசிஸ்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு கோழைத்தனமாக நார்சிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இன்டைரக்டாக அந்த விஷயங்களை அப்படியே அவங்களா செய்யும் போது நம்மளா கன்ஃபியூஸ் ஆகி நம்மளா ஒரு இடத்துல புரிஞ்சுக்கணும். டைரெக்டாக எந்த விஷயங்களையும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அடுத்த என்ன த்ரெட், வாட் இஸ் தட், த அபாண்டன்மெண்ட் த்ரெட். திடீர்னு பார்த்தா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்தா ஒரு மாதம் எங்கே போவாங்கன்னே தெரியாது, ஒரு வாரம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. அப்புறம் ஒரு மாதம் நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எப்போ வேணாலும் உன்னை கைவிட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை சைகை மூலமாக செஞ்சு காட்டுறாங்கன்னு அர்த்தம். பிஹேவியர் மூலமாக அதை வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அப்படி அவங்க ஒட்டுமொத்தமாக நம்மளை கைவிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மிரட்டலை அவங்க சைகை மூலமாகவோ இல்லை டேரெக்டாகவோ ஃபைட்லேயே வந்து சொல்லுவாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல, நான் எப்போ சீக்கிரமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகலான்னு இருக்கேன், நான் எப்போ நான் வந்து உன்னை விட்டு போவேன் இருக்கேன், என்னோட பிஸ்னஸ்லாம் இங்கேருந்து அப்படியே சுத்தமாக வைப் அவுட் பண்ணிவிட்டு நான் வெளில போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் சொல்லுவாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அடுத்தது என்னது, த லீகல் த்ரெட். சம்பந்தமே இல்லாமல் டேரெக்டாக திடீர்னு பார்த்தா நமக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வரும். என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி டிவோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி உங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு மியூச்சுவல் கன்சர்னை எதிர்பார்க்குறோம், மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு எதிர்பார்க்குறோன்னு சொல்லுவோம். இவ்வளவு நாள் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுவும் அது எப்போ செய்வாங்கன்னா அந்த லவ் பாமிங் ஸ்டேஜில் செய்வாங்க. அப்படியே நம்மளை இறுக்கமாக பிடிச்சி அப்படியே விடுற மாதிரி, நம்மளை அப்படியே பயங்கரமாக அன்பு மலையில் நினைய வச்சு அப்படியே நம்மளை வந்து கழட்டி விடுற மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்வாங்க. அப்போ நோட்டீஸ் வரும். நோட்டீஸ் வரும்போது நமக்கு பயங்கர பதட்டமாயிரும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கலையே, எல்லாமே சரியாயிடுச்சு நினச்சேன் நான் இல்லையா, எல்லாமே சரியாயிடுச்சு, இப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் வந்துருச்சுப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். இது பேலன்ஸ்டு ஸ்டேட் இல்லை, யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது அப்புறம் தான் தெரியும். என்ன அந்த பிரசிடென்ட் மாதிரி இஷ்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை வச்சு சண்டை எழுப்பாங்கிறது அப்புறம் தான் தெரியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது ஓரியன்டான லீகல் த்ரெட். த்ரெட் சில நேரங்களில் இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இந்த மாதிரியான ஒரு லைஃப் த்ரெட்டை, நான் உன்னை வந்து அவ்வளோதான் முடிச்சிருவேன், அவ்வளோதான், நீ
அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிரட்டலை வந்து அவங்க கொடுக்கலாம். சில நேரங்களில் அந்த அளவுக்கு அதுக்கு கிட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். அதாவது ஒரு பெரிய கடமான ஒரு விஷயத்தை வச்சு தலையில் அடிக்கிற மாதிரி வருவாங்க. அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி உங்களுக்கு அந்த உயிர் பயத்தை காட்டுவாங்க. எக்ஸ்ட்ரீம் கேசஸ். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான கேசஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் நாசிஸ்ட்டை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாசிஸ்ட் கிட்ட சரண்டர் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போயிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு எந்த இடமே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய முழு ஒட்டுமொத்தமான விஸ்வரூபங்கிறது இதுதான். அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை பாருங்கள். இப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் வெளியே சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு அவங்க விளையாடுறதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரியான விஷயங்களில் எது வந்து உண்மையிலேயே நீங்கள் கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத திருப்பி அப்படியே பார்த்தலாமா? அதில் த ரீப்ளேஸ்மெண்ட் த்ரெட், அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அவங்க கண்டிப்பாக அந்த அஃபேர் மாதிரியான ஒரு விஷயங்களை கூட்டிகிட்டு வந்து ட்ரையாங்குலேஷன் விளாட்றதுக்கும் உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவேங்கிற மிரட்டுறதுக்கும் ஒரு ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறது அதில் இருக்குது. மற்றபடி இவங்க ஒட்டுமொத்தமாக உங்களை விட்டு போயிட மாட்டாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அடுத்தது த ரெப்புடேஷன் த்ரெட். இது 100% வாய்ப்பு இருக்குது. உங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. நான் ஏன் இப்படிலாம் செய்கிறேன் தெரியுமா? அது காரணம் உன் பேரண்ட்ஸ். உனக்கு யாரையெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட உங்களை பிரிக்கணும்ன்ட்டு இதையும் ஒரு கேமை வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் த்ரெட் ப்ராபப்ளி உங்களுக்கு தெரியும். இது நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது சொன்னால் அவங்க வந்து செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அபாண்டன்மெண்ட் த்ரெட் அப்படிங்கிறது உங்களை ஒட்டுமொத்தமாக விட்டுட்டு போயிடுவாங்க, இனிமேல் உங்களோட லைஃப்லேயே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கிறது 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நார்சிசிஸ்ட் என்னைக்கும் தன்னுடைய விக்டிமை விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்த விட அந்த விக்டிம் ரொம்ப முக்கியம். எதுக்கு? அன்பு காட்டுறதுக்கா, பண்பு காட்டுறதுக்கா, டேக் கேர் பண்ணுறதுக்கா? இல்லை, அடித்து சந்தோஷப்படுறது. அவங்கள அப்யூஸ் பண்ணி அது மூலமாக ஒரு ப்ளஷரை சீக் பண்ணுறது. அந்த சாடிஸ்டிக் மென்டாலிட்டியை தனக்குள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு விக்டிம் தேவை. அதனால அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக விட்டுட்டுலாம் போயிடவே மாட்டாங்க. அதுக்கு 100% சான்ஸ் கிடையாது. ரைட்? அந்த லீகல் த்ரெட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். அந்த லைஃப் த்ரெட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த த்ரெட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல செஷன்ஸ்க்கு வாங்க. செஷன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரியான த்ரெட்டை என்ன பண்ணலாம், முதல்ல எப்படியெல்லாம் மேனேஜபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அந்த விஷயங்களை சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்ல அதை நீங்கள் தவறாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ பி கேர்ஃபுல் வித் இட். கம்ஃபர்ட் செஷன், ஓகே, இது வந்து ஆன்லைனில் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் வாட் இஸ் அ ஹீலிங் பாத்வே? இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வளர்த்துக்க வேண்டியது சோசியல் எக்ஸ்போஷர். இந்த சொசைட்டியில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இவங்க விடுற கதைக்கு பின்னாடி இவங்க விடுறதெல்லாம் கதையா இல்லை உண்மையிலே இதெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போய் 10 நிமிஷத்தில் ஜட்ஜிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்க, நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை ஜட்ஜியை மன்னிச்சிடுவாங்க. இவங்க அந்த அளவுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாக நான் பேசிட்டு வெளில வந்துடுவேன்லாம் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சோசியல் எக்ஸ்போஷர் இருந்தால் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் சொல்கிறது சரியா தப்பாங்கிறது இல்லையா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது தெரியும் எந்த கட்டத்தில் இருக்கீங்கிறது முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரீம் கேசஸில் அவங்க வந்து உயிர் பயத்தை காட்டுறாங்க, ஃபினான்ஷியலி உங்களை ஜீரோ ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் தான், என்ன ஒரு 10% போனால் உங்களை காப்பாற்றவே முடியாது. அந்த அளவில் அந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த செல்ஃப் ரியலைசேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, நாம் இப்போ நம்ம ஒரு அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிறது என்னைக்கு நமக்கு அடிமையாக இருக்கோங்கிறது தெரிய வருதோ அன்னைக்கு தான் நம்ம முன்னேற முடியும். நம்ம ஏதோ ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப், இது ஏதோ ஒரு மேரேஜ் லைஃப், இது ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படி நம்ம நினச்சிட்டு விட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம கடைசி வரைக்கும் இதுலேருந்து வெளில வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஓரளவுக்காவது பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஜஸ்ட் ஒரு நார்சிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ட்ரேட்ஸ்லாம் இருக்குது, உடனே அவங்கள விட்டு வெளில வந்தோம்னா கிடையாது. அப்படி வெளில வந்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான கான்ஃப்ளிக்டை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு விஷயங்கிறது நீங்கள் உங்களுடைய செல்ஃபை, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டிய ப்ராசஸ். முதல்ல உங்களோட செல்ஃபை ரியலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை எவ்வளோ பூதாகரமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழிகள்?
ஓகே, அதெல்லாம் ப்ராசஸ் ஓரியன்டாக போக வேண்டியது. அதுக்கு தான் நம்மளோட இண்டிவிஜுவல் தெரப்பி இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் தெரப்பி அப்படிங்கிறது 1-to-1 ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குது இல்லையா? ஸோ அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுச்சுன்னா நம்மளுடைய அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். we can discuss about this all the stuff. அந்த குரூப் தெரப்பி நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு 5 to 7 பேர் இருக்கிற ஒரு சர்வைவர்ஸ்லாம் இருக்கிற குரூப் தெரப்பி அப்படிங்கிறது இப்போ கூட அந்த ஹீலிங் ஓரியன்டாக ஹீலிங் தி இன்னர் சைல்டு குரூப் தெரப்பிங்கிறது தொடங்க போது உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ என்றைக்குமே நம்மளுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல், செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாமல் நாம் என்றைக்குமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே முடியாது. ஸோ உங்களோட பெயினை முதல்ல அட்ரஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்தெந்த இடங்கள்லாம் நம்மளுடைய செல்ஃப் ஓரியன்டாக எந்தெந்த இடங்களில் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே வந்து ஃபஸ்ட்டு கட்டமான ஒரு ஹீலிங்காக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ரைட்? தட் இஸ் வாட்.